Come to the problems on normal distribution. This is example 1 of normal distribution. The daily wages of 1000 workmen are normally distributed around a mean of rupees 70 with the standard deviation of rupees 5. Estimate the number of workers whose weekly wages will be between 69 and 72, less than 69, more than 72. அதாவது the daily wages of ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 1000 ஒர்க்கர்ஸோட டெய்லி வேஜஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களோட வேலையை பொறுத்து திறமையை பொறுத்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். பட் அந்த 1000 ஒர்க்கர்ஸுக்கும் அவங்களோட வேஜஸோடைய மீன் வந்து 17னும், வேஜஸ்னால் டெய்லி வேஜஸ்னால் தினக்கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அவங்களுடைய மீன் வந்து 70 ருபீஸ்னும் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 1000 ஒர்க்கர்ஸில் எவ்வளோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நான் வேஜஸ் வந்து அதாவது டெய்லி வேஜஸ் வந்து 69லேருந்து 72க்குள்ளே இருக்கும், அண்ட் லெஸ் தென் 69 அண்டு மோர் தென் 72. இவங்களோட 72 ருபீஸை விட அதிகமாக சேலரி வாங்குறவங்க எவ்வளோ, 69 விட கம்மியாக சேலரி வாங்குறவங்க எவ்வளோ பேர் வந்து 69க்கும் 72க்கும் இடையில சேலரி வாங்குறாங்கன்னு சொல்லி நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கொஷின் புரிஞ்சுதா? எஸ். இப்போ வந்து அவங்களாவே கொடுத்துட்டாங்க டெய்லி வேஜஸ் ஆஃப் 1000 ஒர்க்கர்ஸோடைய அந்த டெய்லி வேஜஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு அவங்களாவே கொடுத்துட்டாங்க. ஸோ லெட் அஸ் டேக் எக்ஸ் டினோட் தி டெய்லி வேஜஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ்னு போட்டுக்கலாம். சரியா, இதுவே போதும். வாட் இஸ் கிவன் தட் அந்த 1000 டெய்லி வேஜஸோடைய 1000 ஒர்க்கர்ஸோடைய டெய்லி வேஜஸோடைய மீன் கொடுத்துட்டாங்க இல்லையா. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான மீன் என்ன, அவங்களாவே எக்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மீன் வந்து 70 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. மீன்னா நம்மளோட நோட்டேஷன் மியூ. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவோட வேல்யூ என்ன 5. ஓகேவா, வேரியன்ஸ் தான் வந்து சிக்மா ஸ்கொயரு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா. ஓகேவா, சப்போஸ் வேரியன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை சிக்மா ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு சிக்மா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். பட் இங்கே ஈஸியாக மியூ வந்து 17னும் சிக்மா வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், லிசன், இது 1000 எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு அதாவது இந்த சேலரிலேருந்து இந்த சேலரிக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னா ப்ராபபிலிட்டி ஃபார் ஒரு ஒர்க்கரோடைய சேல்ரி வந்து 69க்கும் 72க்கும் இடையில் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா எத்தனை ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேல்ரி வந்து 69க்கும் 72க்கும் இடையில இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது ப்ராபப்ளி, அதாவது ஏதோ ஒரு ஒர்க்கருக்கு அவங்களோட சேல்ரி வந்து 69க்கும் 72க்கும் இடையில இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் தான் வந்து டெய்லி வேஜஸ்ஸு. இந்த டெய்லி வேஜஸ் வந்து 69க்கும் 72க்கும் இடையில இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் பி ஆஃப்னு எழுதிட்டோம். ஓகேவா, 69க்கும் 72க்கும் இடையில இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி போட போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாற்றிட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, எக்ஸ் வந்து நார்மலாக இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம இசட்னு டினோட் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. அப்போ எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான்னு போட்டோம்னா அங்கே இசட்னு மாறிடும் இல்லையா. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிடலாம், 69 மைனஸ் மியூ பை sigma less than x minus mu by sigma less than 72 minus mu by sigma அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு ஈக்குவேஷனில் நம்ம எல்லா இடத்துலையுமே மியூவால் மைனஸ் பண்ணிட்டோம் அண்டு சிக்மாவால் டிவைட் பண்ணிட்டோம். அப்போயுமே அந்த ஈக்குவேஷன் மாறாது இல்லையா. எஸ், அப்போ இன்னொன்று இது ரெண்டும் பாசிட்டிவ் நம்பர், டெஃபினெட்லி இந்த இன்இக்வாலிட்டி மாறாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 69 மைனஸ் மியூவோட வேல்யூ என்ன 70, அவங்களாவே கொடுத்துருந்தாங்க இல்லையா. மியூவோட வேல்யூ 70 டிவைடட் பை சிக்மாவோட வேல்யூ 5. ஓகேவா, இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க, நம்ம எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா தான் என்னது நமக்கு இசட்டு. ஸோ அப்போ இசட்னு எழுதிக்கலாம். லெஸ் தென் 72 மைனஸ் மியூ பை சிக்மா 72 மைனஸ் மியூவோட வேல்யூ 70 டிவைடட் பை சிக்மா வந்து 5. ஓகேவா, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்க, P of 69 minus 70 is minus 1/5 less than Z less than 2/5.
minus 1 by 5 is minus 0.2 less than z less than 0.4 வந்துருமா எஸ் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இசட்டோட அந்த இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ் வரைஞ்சிக்கோங்க ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ் இப்படி இருக்கும் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு அழகாக வரைய தெரியாது நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கோங்க அப்ராக்சிமேட்டாக இப்படி இருக்கும் இது வந்து 0ன்ற பாயிண்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும் மைனஸ் 0.2லேருந்து ப்ளஸ் 0.4 வரை உள்ள இந்த ஏரியாவோட அளவு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா இது இந்த நெகட்டிவ் சைடில் அதாவது நம்ம ஒரு விஷயம் தெரியணும் இப்போ நம்ம அந்த ரைட் சைடில் 0.4 வரை எவ்வளோ ஏரியா இருக்கோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லேயும் 0.4 வரை சேம் ஏரியா தான் இருக்கும் இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் மைனஸ் 0.2 வரைக்கும் உள்ள ஏரியா வேணும் இல்லையா அதை நம்ம திரும்ப என்ன பண்ணிடலான்னா ரைட் சைட்லேயே போட்டுக்கலாம் ஏன்னா நம்மளோட டேபிள் வந்து பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் 0.2ன்ற இந்த பாயிண்ட் லெஃப்ட் சைடில் ஏரியா கண்டுபிடிக்கிறது பதிலாக அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் 0.2 வரைக்கும் உள்ள ரைட் சைட்லேயே போட்டுடலாம் ஓகேவா அப்போ இதை எப்படி எழுதலாம் பி ஆஃப் நான் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன் என்னென்னா மைனஸ் 0.2 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0 இந்த டோட்டல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதில் நான் லெஃப்ட் சைடில் உள்ள ஏரியாவை ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டேன் ப்ளஸ் மீதி உள்ள ரைட் சைடில் உள்ள ஏரியா என்ன பி ஆஃப் 0லேருந்து 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0.4 ஓகேவா நான் இன்னொன்று சொன்ன மாதிரி தான் நம்ம லெஃப்ட் சைடில் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ரைட் சைடில் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஏரியா பொறுத்தவரை சேம் தான் அதனால் நான் அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாகவும் எழுதிக்கலாம் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0.2 ப்ளஸ் இங்கே இடம் இல்லாதனால நான் மடக்கி எழுதுகிறேன் நீங்கள் நேராக எழுதிக்கோங்க P of 0 less than Z less than 0.4 அவ்வளோதான் இதுவரை எழுதிட்டு இதுக்கப்புறம் நம்ம டேபிள் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் இந்த டேபிள் வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுறேன் இப்போதைக்கு இந்த புக்கை பார்த்துக்கலாம் ஓகேவா ஒன்று என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம 2 ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒன்று வந்து P of 0 less than Z less than நம்ம ஒவ்வொரு முறை டேபிள் யூஸ் பண்ணும்போதும் 0 to இந்த நம்பர் 0 to சம் நம்பர்னு போட்டால் தான் நம்ம டேபிள் போடும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேவா நான் நெகட்டிவ் எப்படி ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு ஏரியாவை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன் நெகட்டிவை திரும்ப பாசிட்டிவாக மாற்றிட்டேன் ஓகே இப்போ நம்ம 2 ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒன்று வந்து 0.2னா என்ன பண்ணணும்னா இங்கே தான் நம்மளோட இசட் வேல்யூஸ் இருக்குது ஓகேவா இசட் வேல்யூஸில் 0.2 இங்கே இருக்கா 0.2 0க்கு நேராக என்ன இருக்குது ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 0. இது எல்லாமே பாயிண்ட்டு தான் ஓகேவா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் தான் இது எல்லாமே 0.0793 ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன 0.0793 ப்ளஸ் அடுத்தது என்ன 0.4 இந்த மாதிரி 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் எழுதிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் இப்போது 0.4க்கு நேராக என்ன இருக்குது 0.4ல் 0க்கு நேராக என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ நம்ம ஃபுல்லாகவே இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் 0.4ல் 0க்கு நேராக இருக்கிறது 0.1554 ஓகேவா 0.1554 இப்போ இது நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் இப்போ நம்ம இந்த 2 வேல்யூஸும் ஆட் பண்ணால் 0.2337 வரும் ஓகேவா இது வந்து ஏதோ ஒரு ஒர்க்கருக்கு அவரோட சேலரி வந்து அதாவது அவரோட டெய்லி வேஜஸ் வந்து 69லேருந்து 72க்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 1000 ஒர்க்கர்ஸ்க்கு ஓகேவா therefore the number of workers whose daily wages will be between 69 and 72 is equal to 1000 into ஒரு ஒர்க்கருக்கான ப்ராபபிலிட்டி என்ன 0.2337 இப்போ இதை நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 233.7 வரும் ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 234 ஒர்க்கர்ஸ் ஸோ அந்த 1000 ஒர்க்கர்ஸில் 234 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நமக்கு சேலரி வந்து பிட்வீன் 69 and 72 வந்து 234 ஒர்க்கர்ஸ் இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம செகண்ட் கொஷின் போடலாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க less than 69 ஓகேவா less than 69னா P of X less than 69 வேணும் ஓகேவா
எக்ஸ் லெஸ் தென் 59னா நம்ம எக்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு எதுக்கு மாற்றிக்கணும், இசட்டுக்கு மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கலையே. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா லெஸ் தென் 69 மைனஸ் மியூ பை சிக்மான்னு எழுதிக்கணும். ஓகேவா. இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாவை இசட்டுன்னு மாற்றிட்டு அந்த ஏன் நம்ம இப்படி மாற்றணும், அந்த டேபிள் இருக்குல்லையா, அந்த டேபிள் வந்து இசட்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்லேயுமே இந்த டேபிள் உங்களுக்கு கொடுத்துருவாங்கப்பா. ஓகேவா. சப்போஸ் இஃப் யூ ஹாவ் ஆஃப்லைன் எக்ஸாம்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் உங்களுக்கு டேபிள் கொடுப்பாங்க. இன்டர்னல் எக்ஸாம்ஸில் நாங்கள் டேபிள் கொடுப்போம். ஓகேவா. எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா வந்து இசட்னு எழுதியாச்சு. 69 மைனஸ் மியூவோட வேல்யூ வந்து 70 டிவைடட் பை சிக்மா. ஓகேவா. ஸோ P ஆஃப் இசட் லெஸ் தென் மைனஸ் சிக்மாவோட வேல்யூ 5 இல்லையா, 5ன்னு போடல. ஸோ மைனஸ் 1/5ன்னு வந்துடும். ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் இசட் லெஸ் தென் மைனஸ் 1/5 இஸ் மைனஸ் 0.2. ஓகேவா. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கர்வ் வரையணும். ஒவ்வொரு முறையும் கர்வ் வரைஞ்சிக்கோங்க. மைனஸ் 0.2ன்றது இது வந்து 0ங்கிற பாயிண்ட்டு. இசட் இதான் இசட் ஆக்ஸ், அதாவது இசட்டோட வேல்யூஸ் இந்த ஆக்சிஸில் இருக்கிறதா எடுத்துட்டோம்னா இதில் நெகட்டிவ் சைடு இங்கே வருமா, அப்போ மைனஸ் 0.1 இங்கன்னா மைனஸ் 0.2 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக எங்கே வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இசட் லெஸ் தென் மைனஸ் 0.2னா 0.2க்கு லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஏரியாஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது வந்து இன்ஃபினிட்டி வரை போயிட்டுருக்கும். இதுக்கப்புறம் எவ்வளோ ஏரியாஸ் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக நம்மளால் போட தெரியாது இல்லையா. அதனால் இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா, இதோட டோட்டல் ஏரியா லெஃப்ட் சைடில் உள்ள டோட்டல் ஏரியாஸ் நமக்கு தெரியும் இல்லையா. எவ்வளோ டோட்டல் ஏரியா 0.5. அந்த 0.5லேருந்து இந்த ஏரியாஸ், அதாவது இந்த ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் உள்ள இந்த ஏரியா கிடச்சிரும் இல்லையா. அப்போது இதோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 0.5லேருந்து எதோட வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கலாம், 0லேருந்து மைனஸ் 0.2 வரை உள்ள இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 0.5 மைனஸ் P ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென், அதாவது மைனஸ் 0.2ன்றது திரும்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் 0.2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ நெகட்டிவில் இருக்கிறத நம்ம ஜஸ்ட்டு பாசிட்டிவ் சைடுக்கு மாற்றிக்கலாம். அதாவது நம்ம இந்த டயக்ராம் இதை நம்ம வேறு மாதிரி எப்படி வரைஞ்சிக்கலாம்னா, ரைட் சைடில் 0.2லேருந்து ரைட் சைடில் உள்ள இந்த ஏரியா வேணும். எப்போவுமே நெகட்டிவ் சைடில் டயக்ராம் வந்தாலும் திரும்ப அதை பாசிட்டிவ் சைடில் மாற்றிக்கோங்க. இப்போ இது 0.2க்கு ரைட் சைடில் நமக்கு ஏரியா வேணும். பட் இதுக்கப்புறம் உள்ள ஏரியாஸ் வந்து டேபிளில் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்றதுனால டோட்டல் ஏரியா வந்து 0.5, அதுலேருந்து 0லேருந்து 0.2 வரை உள்ள ஏரியாஸை மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா. இப்போ தான் நம்ம இதோட வேல்யூ பார்த்தோம். அதாவது 0 லெஸ் தென் 0.2ஓட வேல்யூ 0.0793ன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0.5 மைனஸ் 0.0793. ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.4207 வரும். ஓகேவா. இது வந்து ஏதோ ஒரு ஒர்க்கருக்கு அவரோட சேலரி வந்து 69 ருபீஸ்க்கும் கீழே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ இது வந்து நமக்கு நம்பர் ஆஃப் 1000 ஒர்க்கர்ஸில் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியணும்னா, therefore the number of workers whose daily wages will be less than 69 rupees is equal to 1000 into இங்கே நம்ம கிடைச்சதில் இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எத்தனை 0.4207 மல்டிப்ளை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 421 ஒர்க்கர்ஸ். அப்போ 421 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேலரி வந்து 69 ருபீஸ்க்கும் கீழே தான் இருக்கும். ஓகேவா. அடுத்தது தேர்ட் கொஷின். இன்னொன்று நம்ம இதை வச்சு கூட சொல்லிடலாம். 1000 ஒர்க்கர்ஸில் வந்து 69க்கும் 72க்கும் இடையில உள்ளது எவ்வளோ, 69க்கு கீழே உள்ளது எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது மோர் தென் 72னா நம்ம மேத்தமெட்டிக்கலாக, அதாவது ப்ராசஸ் வந்து நம்ம இதுவரை போட்ட மாதிரி தான் போடணும். பட் நம்ம அப்படியே பார்த்தோன்னே சொல்லணும்னா, இந்த இடையில உள்ள அதாவது இதுக்கு இடையில உள்ள சேலரி வந்து 234 மெம்பர்ஸ்க்கு இருக்குது. அண்டு 69க்கு கீழே இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு இருக்குன்னா மீதி உள்ள மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக சேலரி 72க்கு மேலே தான் இருக்கும். பட் நம்ம இதை ஸ்டாட்டிஸ்டிக்கலாக போட்டுடலாம். தேர்ட் கொஷின் என்ன, மோர் தென் 72 ருபீஸ் இல்லையா. அப்போது P ஆஃப் இசட் கிரேட்டர் தென், இது நான் என்னோடய ஃபோன் யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன். பிகாஸ் சிஸ்டத்தில் எடுக்கும்போது இந்த நார்மல் வேரியேட்டோடைய
டேபிள் சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா, கிளாரிட்டி இருக்காது. நான் P of Z greater than 72 தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், x greater than x greater than 72 என்னென்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம், x minus mu by sigma greater than 72 minus mu by sigma எழுதிக்கலாம். P of x minus mu by sigma is Z greater than 72 minus 70 divided by 5. mu வந்து 17 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்போ P of Z greater than 0.4 வந்துடும் இதோட வேல்யூ. Z greater than 0.4 வேணும். டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இங்கே 0.4 இருக்கிறதா வச்சிட்டோம்னா 0.4 greater than Z greater than 0.4னா 0.4க்கு அப்புறம் உள்ள இந்த ஏரியாஸ் வேணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், நம்மளோட ஏரியா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நம்மளால் அதை டேபிள் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ஏரியா நமக்கு தெரியும் 0.5லேருந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஏரியாவை மைனஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள ஏரியாவில் 0 less than Z less than 0.4. ஓகேவா, நமக்கு இந்த ஏரியா வேணும்னா டோட்டல் ஏரியாவிலேருந்து இதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். அப்படி தான் பண்ணியிருக்கோம். 0.5 minus 0 less than Z less than 0.4. ஓகேவா, ஸோ இந்த 0.5 மைனஸ் 0 less than Z less than 0.4 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துடலாம். என்னது அது, 0.4க்கு நேராக 0.4 0க்கு நேராக பார்க்கும்போது 0.1554 0.1554. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா the answer will be 34446 வந்துடும். So this is for one of the worker. Therefore the number of workers whose daily wages will be more than 72 rupees is equal to 1000 into 0.3446. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 345 ஒர்க்கர்ஸ் வந்துடும். ஓகேவா, தட்ஸ் ஆல். 345 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்மளோட டெய்லி வேஜஸ் வந்து 72 ருபீஸை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா, தட்ஸ் ஆல். உங்களுக்கு ப்ராப்ளம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த மாதிரி தான் வரும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். இருக்கிறதுலே டஃப்பான ப்ராப்ளம் சூஸ் பண்ணி போட்டேன். இதை விட சிம்பிளாக தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதையெல்லாம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். ஓகேவா, தேங்க்யூ.